அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் டாக்டர் சுரேஷ் கண்ணா, வைத்திய அதிகாரி, சுகாதார மேம்பாட்டு பணி. இம்மாதம் செப்டம்பர் மாதம் சிறுவர்கள் ஏற்படும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாகும். செப்டம்பர் மாதத்தில் சிறுவர்களுக்கு ஏற்படும் புற்றுநோய் விசேடமாக இந்த செப்டம்பர் மாதம் ஒதுக்கியுள்ள காரணம் சிறுவர்களுக்கு ஏற்படும் புற்றுநோய் 90% புற்றுநோயை குணப்படுத்தக்கூடியது. இதற்காக செப்டம்பர் மாதம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறப்பு விழிப்புணர்வு மாதமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி 2022 தகவலின்படி சிறுவர்களில் இலங்கையில் 35,000 புற்றுநோயாளர்கள் இங்கு காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 900 சிறுவர் புற்றுநோயாளர் இனம் காணப்பட்டுள்ளது. அதாவது 2.5-3% சிறுவர்களே புற்றுநோய் தாக்கத்துக்கு உள்ளாகியுள்ளனர். சிறுவர்கள் ஏற்படும் புற்றுநோய் சிறுவர்களில் பிறந்த குழந்தை தொடக்கம் 19 வயது இளந்தாய் கல்வி வரையான சிறுவர்களை உள்ளடக்கியதாக இப்புற்றுநோய் காணப்படுகிறது. பொதுவான புற்றுநோயாக இரத்தத்தில் ஏற்படும் புற்றுநோய், அதாவது லியூகேமியா, லிம்போமா போன்ற புற்றுநோய்கள் மற்றும் மூளையில் ஏற்படும் புற்றுநோய் ரெட்டினோபிளாஸ்டோமா என்று சொல்வார்கள். அதில் மூளையில் ஏற்படும் புற்றுநோய்கள் மற்றும் எண்டோமெட்ரியம் மற்றும் எண்டோ புற்றுநோய்கள் என்பவை பொதுவான சிறுவர்களில் ஏற்படும் புற்றுநோய். மற்றும் வருடத்திற்கு 250 வரையான சிறுவர்கள் புற்றுநோயினால் இறக்கின்றனர். நாங்கள் இந்த புற்றுநோயை இந்த விழிப்புணர்வு மாதத்தில் நோய் அறிகுறிகளை கண்டறிவதன் மூலம் அவர்களுக்கு ஆரம்ப நிலையில் சிகிச்சை பெற்றுக் கொள்வதன் மூலம் அவர்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அறிகுறிகளை பார்க்கும்போது தீவிரமான களைப்பு மற்றும் சோம்பல் தன்மை போன்றன ஏற்படலாம். அதே போல் தீவிர தலையிடி, தலையை சுற்றளவு பெரிதாகுதல் போன்றவை நீண்ட காலமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் புதிதாக ஏற்படும் தலையின் சுற்றளவு பெரிதாகும் தன்மை, தீவிர தலையிடி, வாந்தி, வலிப்பு வருதல் மற்றும் கண்களின் பார்வையில் ஏற்படும் குறைபாடு, குருட்டுத்தன்மை, இரட்டை பார்வை அல்லது மாறுதல் வகையான அறிகுறிகளோ புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம். இரத்த புற்றுநோய்களுக்கு நீண்டகாலமான களைப்பு, சோர்வுத்தன்மை, உடலில் ஏற்படும் புள்ளிகள், ரேஷ் வகையான அறிகுறிகள் இரத்தத்தில் ஏற்படும் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்கலாம். மற்றும் இளந்தாய் பருவத்தில் கூடுதலாக எண்டு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படலாம். அவர்களுக்கு காலில் ஏற்படும் நீண்ட காலமான நோய், வீக்கம் மற்றும் மூட்டுகளில் வலி போன்றவை ஏற்படலாம். இதை சாதாரணமான ஒரு விளையாடும் போது விழும் சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மூட்டு நோய் ஏற்பட்டு அது நீண்ட காலமாக தொடரக்கூடியதாக இருக்கும். வகையான சந்தர்ப்பங்களில் நாங்கள் புற்றுநோய் பற்றிய கவனம் செலுத்தப்படுதல் வேண்டும். முக்கிய செய்தியாக விழிப்புணர்வு மாதத்தில் புற்றுநோயை ஆரம்ப நிலை கண்டறிவதன் மூலம் அதற்கான பரிசோதனைகள், சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் எம்ஆர்ஐ போன்ற பரிசோதனைகள், பயோப்சி போன்ற பரிசோதனை செய்வதன் மூலம் நோயை கண்டறிவதன் மூலம் நோய் சிகிச்சையை ஆரம்பிப்பதன் மூலம் அவர்களை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்களை முற்றாக குணப்படுத்த முடியும். மற்றும் சிறுவர்கள், புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் அவர்கள் பெற்றோர்களின் மனநிலையை மேம்படுத்தும் மூலமாகவும் மற்றும் அவர்களை போஷனை கவனம் செலுத்துதல் முக்கியமான விடயம். மற்றும் சிறுவர்களின் கல்வியிலே அவர்கள் புற்றுநோய் இருப்பதால் அவர்கள் கல்வியிலே மனநிலை அடைய முடியாது. கல்வி நிலையில் கவனம் செலுத்தப்படுதல் வேண்டும். இதற்காக கல்வி அமைச்சு மற்றும் கல்வி திணைக்களங்கள் ஒன்றிணைந்து சிறப்பான சேவைகளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு அவர்கள் பரீட்சைகளில் மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்கள் சுதந்திரமாக
அவர்களோட நடவடிக்கை மேற்கொள்ளும் விதத்தில் கடும் பணியாற்றுகிறார். குறிப்பாக நாங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் சிறுவர்கள் ஏற்படும் புற்றுநோயின் அறிகுறிகளை ஆரம்பங்களை கண்டறிவதன் மூலம் அவர்களை தகுந்த வைத்திய நிபுணர்களின் ஆலோசனை பெறுவதன் மூலம் அவர்களை பூரணமாக கூட்டப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இத்தகவலை வழங்கியது தேசிய புற்றுநோய் தடுப்பு இயக்கம் மற்றும் சுகாதார மேம்பாட்டு இயக்கம். நன்றி.